நெடுந்தீவுக்கான வடபாரதியை விரைந்து இயக்குவதற்கு நடவடிக்கை. வீதியில் நடக்கும் ஜனாதிபதிக்கு எங்கள் வீடுகள் கண்களுக்கு தெரியவில்லையா? யாழில் போராட்டம். வடக்கில் கல்வியில் அரசியல் தலையீடு என குற்றம் சாட்டும் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினர். டினோஜாவின் வாழ்விற்கு முற்றுப்புள்ளி வைத்த முல்லைத்தீவு வைத்தியசாலை விசாரணை அவசியம். ரவிகரன் எம்பி. ஆரம்ப கல்வியை கற்காதவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் எம்பிக்கள் அர்ச்சுனா காட்டம். கிராம அலுவலர் மீதான தாக்குதல் ஆட்பனையில் சென்ற இளங்குமரன் எம்பி. திருகோணமலையில் 34 கோவில்கள் சட்டவிரோதமானது சர்ச்சையை கிளப்பும் சரத் வீரசேகர. பருத்தித்துறை நகர அமர்வில் நிறைவேற்றப்பட்ட கண்டன தீர்மானங்கள். மலையக மக்களின் காணி உரிமைக்கு சர்வதேச ஆதரவு மனோ கணேசன் முக்கிய கலந்துரையாடல். ஜனாதிபதியின் வாக்குறுதியை தட்டி கழித்ததா இலங்கை கடற்படை. இலங்கையில் 79வது சுதந்திர தினத்தையொட்டி மன்னாரில் இருந்து சக்கர நாற்காலியின் உதவியுடன் மாற்றாடல் கொண்ட இளைஞனின் இலங்கை சுற்றுப்பயணம் ஆரம்பம். யாழ்ப்பாணம் கொடிகாமம் கொலை வழக்கு 2 குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதித்தது யாழ் மேல் நீதிமன்றம். பதிலீடுகளற்ற ஆசிரியர் இடமாற்றங்களால் முல்லைத்தீவு மாணவர்களின் கல்வி பாதிப்பு குற்றம் சாட்டுகின்றார் எம்பி. நெடுந்தீவுக்கான படகுகள் சேவைகளின்றி பயணிகள் பெரும் இடர்களை சந்தித்து வரும் நிலையில் வடதாரகியை இயக்குவதற்கு விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக கடற்படை வடபிராந்திய கட்டளை தளபதி நெடுந்தீவு பிரதேச செயலரிடம் உறுதியளித்துள்ளார். நெடுந்தீவு பிரதேச செயலர் என் பிரபாகரன் கடற்படையின் வடபிராந்திய கட்டளை தளபதி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை கடற்படை தளத்தில் நடைபெற்றது. அதன்போதே வடதாரகியை இயக்குவது தொடர்பில் உறுதியளித்தார். குறித்த கலந்துரையாடலில் நெடுந்தீவு குறிக்கட்டுவான் கடற்போக்குவரத்தில் அண்மை காலமாக பிரதேச மக்கள் அலுவலர்கள் மற்றும் சுற்றுலாவிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினை குறித்து பிரதேச செயலர் தெளிவுபடுத்தினார். மேலும் அன்றாட சேவையில் ஈடுபட்டு வந்த வடதாரகை குமுதிரி மற்றும் சமுத்திரதேவா படகுகள் சமகால பகுதியில் சேவையில் ஈடுபட முடியாத நிலையில் மக்களின் இடர்பாடுகளை முடிவிற்கு கொணரும் வகையில் வடதாரகியை இயக்குவதற்கு விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக கடற்படை வடபிராந்திய கட்டளை தளபதி இதன்போது நம்பிக்கை வெளியிட்டார். யாழ் மாவட்ட வீட்டுத் திட்டங்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்குமாறு கோரி வடமாகாண ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்பாக இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில் தற்போதைய ஆளுநரான நவேதநாயகன் 2019ஆம் ஆண்டு யாழ் மாவட்ட செயலராக கடமையாற்றிய காலத்தில் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட வீட்டுத் திட்டங்களுக்கான கொடுப்பனவுகள் இன்று வரை வழங்கப்படவில்லை. இதனால் அக்கால பகுதியில் வீட்டுத் திட்டங்களை பெற்ற பயனாளிகள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் தமது அன்றாட வாழ்க்கையை நடத்தி வரும் நிலையில் மழைக்காலங்களில் இருக்க இடமில்லாமல் அல்லற்பட்டே வருகின்றார்கள். தற்போதைய அரசாங்கம் பாரபட்சமற்ற அரசாங்கம் என கூறி ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் கடந்த ஆட்சியரிடம் பெற்ற வீட்டுத் திட்டங்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்காமல் தங்களது ஆட்சியில் புதிய வீட்டுத் திட்டங்களுக்கான கொடுப்பனவை வழங்குகின்றார்கள். இந்த செயல்பாடு பாதிக்கப்பட்ட எமக்கு மிகவும் மனவேதனை தருவதோடு தற்போதைய ஆளுநர் கூட இது தொடர்பில் மௌனமாக இருப்பது நமக்கு மிகுந்த வேதனையை தருகின்றது. யாழ்ப்பாணம் வந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வீதியில் நடந்து திரிகின்றார். ஆனால் யாழ் மாவட்டத்தில் வீடுகள் இல்லாமல் அரைகுறை வீடுகளில் தங்கியுள்ளோரை சந்திப்பதற்கு அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை. ஆகவே எமது பிரச்சினை தொடர்பில் வடமாகாண ஆளுநருக்கு மீண்டும் தெரியப்படுத்தியுள்ளோம். எமது பிரச்சினையை விரைந்து தீர்க்க விடேன் எமது போராட்டம் தொடரும் என்றனர். நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் இல்லை, இது ஒரு கவன ஈர்ப்பு. எப்படி என்று கேட்டால் 2019ஆம் ஆண்டு தேசிய வீடமைப்பு அதிகார சபையால் இந்த வீட்டு திட்டங்கள் கொடுக்கப்பட்டது. 7.5 லட்சம் ரூபா வீட்டு திட்டம். உண்மையிலே அப்போ கொடுக்க இந்த ஆளுநர் தான் அப்போ மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்தது. இனிமேல் உங்களுக்கு வீட்டு திட்டம் கிடைக்க போகிறது இல்லைன்னு சொல்லி அந்த வீட்டு திட்டத்தை இந்த மக்களுக்கு திணிச்சது. ஆனால் 2020ஆம் ஆண்டு எலெக்ஷனில் ஆட்சி மாற்றம் பெற்று கோமாளி கோத்தா தான் வந்திருந்தது. வந்து இந்த மக்களுக்கான வீட்டு திட்டத்தை நிதியோ வழங்கவில்லை. அதுகள் இருந்த இடத்தையும் உடைச்சு இன்றைக்கு கடன்பட்டு முழு இடத்துலையும் கடன்பட்டு வீடு வச்சவர்கள்ட்ட வீடும் போய் காணியும் போடு. அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த நிதியை இன்றைக்கு வந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா 20 லட்சம் ரூபா வீட்டு திட்டத்தை கொடுத்துருக்கார்.
9 லட்சம் வீடு திட்டம் 18 லட்சம் மட்டும் கொடுத்துருக்கிறார். அப்போ இதுகளின் மனம் என்ன பாடுபடும்? இவர்களும் அதே மக்கள் தானே, அவர்களும் வாக்களிச்சிருப்பார்கள் அவர்களுக்கு. ஆனால் இந்த வீட்டு திட்ட காசுகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும். அவர்களுக்கு வழங்கி விட்டு தான் மிச்சம் அடுத்தாளுகளை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கு நீங்கள் முழுமையாக எடுத்து பாருங்கள். வந்த சனம் முழுக்கள் இந்த வீடு வழியை போய் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு துன்பகரமான விடயம். இவர்கள் மட்டும் இல்லை, 2000 பேர் இங்கே யாழ்ப்பாணத்தில் மட்டும் இலங்கை பூரா கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த மக்களுக்கான ஒரு தீர்வை ஜனாதிபதி நடந்து திரிகிறதுல வேலை. மக்கள்கிட்ட கரைச்சல் தெரிய வேணும், மக்களுடைய பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகள் தெரிய வேணும். ஒரு ஜனாதிபதி ஒரு ஜனாதிபதியிலிருந்து இன்னொரு ஜனாதிபதி மாறேக்க அந்த ஜனாதிபதிக்கு தெரியணும் இந்த நாட்டில் என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன இருக்குன்ற தெரிய வேணும். அவர் கொடுத்தாக்காண்டு இவர் கொடுக்க மாட்டேன்ற ஒரு சொல்கிற ஒரு விடயம் இருக்காமல், அவங்க கட்டிடம் துறப்பு விழாண்டோன்னா நீங்கள் தானே போய் துறக்குறீங்க, வேறையாக்களை அவையை கூப்பிட்டு துறக்க விடுறீங்களே இல்லை தானே. ஜனாதிபதிக்கான தாழ்வான வேண்டுகோள் என்னென்று கேட்டால் இந்த மக்களுக்குரிய தீர்வை முதல் முன்னிறுத்துங்கள். இது இவர்கள் மட்டுமில்லை, உண்மையாக நான் இங்கேருந்து பார்த்த விடயத்தில் நான் சொல்கிறேன் என்னென்று கேட்டால் முதல் கொடுக்கப்பட்ட வீடு திட்டக்காரரை விட மிக பின்தங்கிய மக்களுக்கு தான் இந்த 7.5 லட்சம் ரூபா வீட்டு திட்டத்தை கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இப்போ வேணுமென்றால் நீங்கள் நிதியை கொடுங்கோ, நான் வேணுமென்றால் ஒரு லோட் டிப்பரில் என்ன கருங்கல்ல பறைக்கிறோம் வந்து அடிக்கல நாட்டுங்க. அதுக்கு தானே ஆசைப்படுறீர்கள். இது மக்களுடைய பிரச்சனை தீர்த்து இந்த நாட்டை முன்னேற்ற ஒரு யோசனை இல்லை தானே. ஆகையால் இந்த 2019ஆம் ஆண்டு தேசிய வீடமைப்பு அதிகார சபையால் கொடுக்கப்பட்ட வீட்டு திட்டம் அனைத்துக்கும் முழுமையாக இப்போ தான் நிதி தான் வழங்க வேண்டும். ஏன்னு கேட்டால் நீங்கள் போய் பாருங்க, அறகுறையாக கிடக்கு. என்னட்டு நாடு அபிவிருத்தி அடையும்? அறகுறையாக கிடக்கிற வீடுகளை விட்டுட்டு வந்து புதுசாக தாங்கள் கொடுக்குறதுக்கு நிற்கணும். வேணுமெண்டா வாங்கோ, அடிக்கல் நாட்டுங்கோ, எல்லாத்தையும் செய்யுங்கோ, நிதியை கொடுங்க. வடமாகாணத்தில் கல்வியில் அரசியல் தலையீடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவ்வாறு தெரிவித்தனர். மேலும் அவர்கள் தெரிவிக்கையில், கல்வி என்பது சுயாதீனமாக இயங்க வேண்டும். ஆனால் வடமாகாணத்தில் கல்வியை பொறுத்தவரை அரசியல் தலையீடுகள் காணப்படுகின்றன. வடமாகாணத்தில் உள்ள அரசியல் உயர்மட்டங்கள் தமது விருப்பத்திற்கேற்ற மாதிரி செயலாளர்கள், மாகாண பணிப்பாளர்கள் நியமிக்கின்றார்கள். இது முற்றிலும் மாற்றப்பட வேண்டும். அத்துடன் கல்வி மாற்றுக் கொள்கையை நாங்கள் வரவேற்கின்றோம். தற்பொழுது அதில் ஒரு சந்தேகம் காணப்படுகின்றது. மாணவர்கள், ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு தெளிவின்மை காணப்படுகின்றது. அதனை அரசாங்கம் சரியான முறையில் புரிய வைக்க வேண்டும். அதன் பின்னர் புதிய கல்வி சீர்திருத்த கொள்கையை கொண்டு வருவது வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்தனர். டினோயாவின் மரணத்தில் முழுமையாக முல்லைத்தீவு வைத்தியசாலையினுடைய வைத்தியர்களின் அசமந்த போக்குதான் காரணம் எனவும், இவ்வாறான நிர்வாக குளறுபடிகளால் மக்களுக்கு வைத்தியசாலை மீது அச்சம் ஏற்படுவது உடன் பல உயிர்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். எனவே நீதியான விசாரணை மூலம் குற்றமிழைத்தவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் சபையில் தெரிவித்தார். கடந்த மாதம் நாங்கள் துளைத்த எங்கள் மகள் குவனேசன் டினோஜா இன்னும் ஆறாமல் நீதிக்காக காத்திருக்கின்றாள். இன்று 31வது நினைவு நாள். மதிப்பார்ந்த சுகாதார அமைச்சரே, மதிப்பார்ந்த சபை முதல்வரே, உங்கள் அரசு பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தி எங்கள் மகளுக்கு நீதி வழங்க வேண்டும். முல்லைத்தீவு மாவட்டத்தின் சிலாவத்தை பகுதியைச் சேர்ந்த 12 வயது பள்ளி மாணவி குவனேசன் டினோஜாவுக்கு இந்த பேரவையில் மனம் கனத்து நீதி வேண்டிய வண்ணம் என் அஞ்சலியை செலுத்துகின்றேன். மதிப்பார்ந்த அவைத்தலைவர் அவர்களே, இயலாத மக்களின் இறுதி நம்பிக்கைதான் இந்த மருத்துவமனைகள். அந்த தலைமை உயிர்களுக்கும் இறுதி நம்பிக்கைகளுக்கும் பலிபீடமாகுவது மருத்துவத்துறையை தாண்டி அரச முறைமைக்கே பேர் இழுக்காகிறது. சிறந்ததோர் எதிர்காலத்துக்கான முதலீடாக வேண்டிய டினோஜாவின் வாழ்வுக்கு 12 வயதில் முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இது இலங்கையில் இடம்பெற்று வரும் மருத்துவ தவறுகளின் தொடர்ச்சி என்பதையே காலம் சுட்டிக்காட்டுகின்றது. மருத்துவர்களின் அசமந்த போக்கு இன்னும் எத்தனை உயிர்களை இலங்கையில் காவு கொள்ளப் போகின்றது. பிள்ளையின் மரணம் தொடர்பில் நீதியான விசாரணை மேற்கொள்ளுமாறும் முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையில் தொடரும் வினைத்திறனற்ற மருத்துவ சேவை வழங்கலுக்கு இறுக்கமான கண்காணிப்பை மேற்கொள்ளுமாறும் இந்த உயரிய சபையூடாக அரசின் தலைவர் மற்றும் சுகாதார அமைச்சர் ஆகியோரை கேட்டுக்கொள்ளும் அதே நேரம்
முல்லைத்தீவு மாவட்டத்தில் சீரிய சேவையை தொடர்ந்தும் ஆற்றி வருகின்ற மருத்துவ அதிகாரிகள் மற்றும் ஊழியர் அணியின் சேவையையும் இந்த அவையில் நன்றி பெருக்கோடும் மனங்கொள்ளுகின்றேன். அவையை அனுர யாழ்ப்பாணம் வந்து புக்கை சாப்பிட்டு சென்றுள்ளார். தமிழ் மக்களுக்கு புக்கை தேவையில்லை. எங்களுக்கு நாங்கள் நீண்ட காலமாக கோரும் கோரிக்கைகளை முதன்மையாக தீர்க்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சபையில் தெரிவித்தார். உணவு உடை உறையுள் அடிப்படை தேவை ஆண்டோண்டு பிள்ளைக்கு தெரியும். சபாநாயகர் அவர்களே, ஆண்டோண்டு பிள்ளைக்கும் பிள்ளை இன்னமா அடிப்படை தேவை உணவு உடை உறையுள். ஒரு செம்மறி ஒன்று ஜனாதிபதியினுடைய மேடையில் என்று சொல்லுது உணவு உறையுள் வீடு கண்டு. இந்த செம்மதிரி மாதிரியான பாராளுமன்ற உறுப்பினர்களை யாழ்ப்பாணத்தில் வச்சிருக்கின்ற என்பிபி கட்சிக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து ஆண்டு 3 ஆண்டு 2 படித்த மாணவர்களையாவது உங்களோட கட்சியில் சேர்த்துக்கொள்ளுங்க. வெக்கம். ஒரு உணவு உடை உறையுள் இதை கூட செல்ல தெரியாத என்பிபி உறுப்பினர்களை வச்சுக்கொண்டு வடக்கு மாகாணத்தில் அண்மையில் ஜனாதிபதி வந்து புக்கை சாப்பிட்டு விட்டு போயிருக்கிறார். இந்த புக்கை தொடர்பாக சில விடயங்களை நான் சொல்லணும். யாழ்ப்பாணத்திலே புக்கை என்பது ஒரு மிகப்பெரிய உணவு. ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து புக்கை உடுத்து விட்டு போயிருக்கிறார். நாங்கள் புக்கை கேட்கவில்லை ஜனாதிபதியிடம். நாங்கள் கேட்டது வலிவடக்கில் இருக்கின்ற காணிகளை விடுவீங்கள், வலிவடக்கில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாருங்கள். இந்திய மீனவர்கள் அள்ளி கொண்டு போகின்ற வளங்களை சுரண்டுகின்ற வேலைகளை நேவியை போட்டு நிப்பாட்டுங்கள், அல்லது இடம்பெயர்ந்த மக்களுடைய வீடுகளை கட்டி கொடுங்கள். இன்று வரைக்கும் தன்னுடைய தந்தையை எதிர்பார்த்து கிடக்கின்ற ஒரு 12 வயது குழந்தையினுடைய ஆசை ஆனந்த சுதாகரனுடைய ஒரு முகத்தை வெளியிலே மக்களுக்கு காட்டுங்கள் என்கிற சின்ன சின்ன விடயங்களை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே சிலதுகள் புக்கை சமைச்சு கொடுத்து கொண்டிருக்கிறது ஜனாதிபதிக்கு வெக்கம். சம்பந்தப்பட்ட செம்மறிக்கு கிளிநொச்சியிலே அன்று வழக்கு, நான் அன்று வழக்கு போகாமல் விட்டிருந்தால் நான் இன்றைக்கு உள்ள. ஆனால் கிளிநொச்சி நீதிபதி அவரோட கேட்க விரும்புகிறேன். சாதாரணமாக ஒரு நீதிமன்றத்துக்கு ஒருவர் வரையலை என்றால் ஒன்றில் வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணப்பட்டு இருக்கணும், அல்லது தகுந்த காரணம் இருக்கணும். இந்த உணவு உடை உறையுள் சொல்ல தெரியாத செம்மறி அன்றைக்கு கிளிநொச்சி வழக்கு போகல. ஆகவே நீதிபதிமாரிடம் மன்னிப்பு கேட்டு நான் இந்த வசனத்தை சொல்கிறேன் என்றால், அரசாங்கம் எதிர்க்கட்சியோ பணக்காரனோ பிச்சைக்காரனோ ஒரு நியாயம் இருக்க வேண்டும். ஆனால் இந்த உணவு உடை உறையில் சொல்ல தெரியாத நபர் இன்றைக்கு நீதிமன்றத்தை கூட அவமதித்திருக்கிறார். அந்த அளவுக்கு தான் நீதிமன்றத்தை நான் வாழ்க்கையிலே அவமதிப்பதை ஏற்றுக்கொள்ளாதவன். இந்த நாட்டிலே ஒரு நியாயம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அது நீதிமன்றத்தால் மட்டும்தான் வழங்கப்பட முடியும். எந்த ஒரு நீதிபதிக்கும் நாங்கள் கொடுக்கின்ற மரியாதை இந்த நாட்டிலே இருக்கின்ற கடைசி எங்களுடைய உரிமைக்குரிய மரியாதை. இந்த சம்பந்தப்பட்ட செம்மறி அன்று ஒரு விதானியாருக்கு அடித்து விட்டு, இப்போ நான் ஒரு விதானியாருக்கு அடித்திருந்தா ஜோதிச்சு பாருங்கள் சபாநாயகர் அவர்களை என்ன நடந்திருக்கும் என்று என்னுடைய கால்களை கையெல்லாம் பிடுங்கி இருப்பாங்க இப்போ. ஆனால் சம்பந்தப்பட்ட செம்மறி விதானியாருக்கு அடித்து விட்டு பாராளுமன்றத்தில் சுற்றி திரிகிறார். இவரை அரெஸ்ட் பண்ணுவதற்கு போலீசார் கேட்கிறாரு 7 மாதம் அவகாசம். இதை என்னை அரெஸ்ட் பண்ணுவதற்கு பாத்ரூமில் இருக்கும்போது தேடிக்கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணினாங்க. இதுதான் இவர்களுடைய அரசாங்கம் வெக்கம். இந்த விடயத்தையும் சொல்லிக்கொண்டு இரண்டாவது வடக்கு மாநிலத்தில் அக்கறை பற்றி தொடர்பாக கதைக்கணும். கிழக்கு மாநிலத்திலே அக்கறை பற்றி வைத்தியசாலையிலே இவர்கள் மிகப்பெரிய துரோகம் ஒன்றை செய்திருக்கிறார்கள். GMOA என்று சொல்லப்படுகின்ற எந்த காரணத்தினால் நான் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இருந்து பாராளுமன்றத்தில் இருக்கின்றனோ அதே போன்று கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற இந்த நீங்கள் 2 பேரும் கஷ்டப்பட வேண்டாம். எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி அவர்களே, பார்லிமெண்ட் செக்ரட்டரி, புக்கை என்பது தமிழிலே உணவுக்கு பொருத்தம். ஆகவே புக்கை என்பது உணவு, நீங்கள் பயப்பட வேண்டாம். புக்கை என்பது உங்களுடைய மொழியில் வேறு, என்னுடைய மொழியில் புக்கை என்பது உணவு. சரி, பிரச்சனைக்கு வருகிற இந்த கிழக்கு மாகாணத்திலே இந்த அக்கறை பற்றி ஆதார வைத்தியசாலையிலே இன்றைக்கும் அவர்கள் வைத்தியர்கள் வந்து ஒரு எம்எஸ்ஸுக்காக ஒரு எம்எஸ் டைமுக்கு வர வேண்டும், டைமுக்கு போக வேண்டும் என்று அவர்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு 3வது நாள் அநியாயமாக கிழக்கு மாகாணத்திலே முஸ்லீம் மக்கள் செறிந்து வாழ்கின்ற ஒரு மாகாணத்திலே பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. 2வது நாள் கிழக்கு மாகாணம் திருவோணமலை எல்லாமே வைத்தியசாலைகளிலே முடங்கி போயிருக்கிறது. ஏழை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அது தொடர்பாக உங்களுடைய கவனத்தை கொண்டு வருகிறேன். அதை விட முக்கியமான விடயம் என்னென்றால், வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இருக்கின்ற வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி ஒரு மாபெரும் ஊழல்வாதி. அவர் தொடர்பான ஊழல் விடயங்கள் பலவற்றை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். ஒரு கிழமைக்கு முன்னர் அதே வைத்தியசாலையில் வேலை செய்த 34 வருடங்கள் வேலை செய்த ஒரு நபர் தலையிலே தேங்காய் விழுந்து 4:30க்கு அனுமதிக்கப்பட்டு இரவு 9 மணி வரைக்கும் அவருடைய தலைக்கு சிடி ஸ்கேன் எடுக்கவில்லை. நாளை அவர் பாராளுமன்றம் வருகிறார். நாங்கள் நாளைக்கு பாராளுமன்றத்திலே செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டியில் நான் பார்த்துக் கொள்கிறேன். 5 மணி நேரம் சிடி எடுக்கவில்லை. வடக்கு மாநிலத்தின் போதனா வைத்தியசாலை
வைத்தியசாலையில் போதனா வைத்தியசாலையில் இருக்கின்ற 2 சிடி மிஷின்களும் வேலை செய்யவில்லை. நொதர்ன் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லப்படுகின்ற தனியார் வைத்தியசாலை வைத்தியர் அஜந்தாவினுடைய வைத்தியசாலைக்கு நோயாளிகள் அனுப்பப்பட்டு பிரைவேட்டில் சிடி எடுக்கிறார். சுகாதார அமைச்சரிடம் கேட்கிறேன், எனக்கு அப்படி ஒரு விடயம் தெரியாது என்று சொல்கிறார். நினைக்கும் போது சரியான கவலையாக இருக்கிறது. கிளிநொச்சி பரந்தன் கிராம அலுவலர் மீது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தாக்கியமை தொடர்பான வழக்கு இன்று கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடந்த நவம்பர் மாதம் 29ஆம் தேதி வெள்ள அனர்த்தத்தின் போது இடம்பெயர்ந்த பரந்தன் இந்து மகா வித்தியாலய நலன்புரி நிலையத்தில் தங்கியிருந்த மக்களை பராமரித்துக் கொண்டிருந்த அப்பகுதி கிராம அலுவலர் மீது இளங்குமரன் தாக்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதன்போது கிராம அலுவலர் சார்பாக சட்டத்தரணி M.A. சுமந்திரன் முன்னிலையாக இருந்தார். குறித்த வழக்கானது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த 16ஆம் தேதி குறித்த வழக்கு பதில் நீதவான் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபரான நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மன்றில் முன்னிலையாகவில்லை. இந்நிலையில் இன்றைய தினம் முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. இருப்பினும் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வுகள் இருப்பதால் அதில் கலந்து கொள்வதற்காக இளங்குமரன் நேற்றைய தினம் நகர்த்தல் பத்திரம் ஒன்றினை தாக்கல் செய்து மன்றில் முன்னிலையாகி 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஆட்பணியில் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டி கலகா தெல்தோவட்ட பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் அருகே ஒரு பெரிய நீல நிற பாறை தோன்றியதை அடுத்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பாறை ஒரு ரத்தின கல்லாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. டிட்வா சூறாவளியின் போது ஏற்பட்ட மண் சரிவுடன் இந்த பாறை உயர்ந்த பகுதியிலிருந்து தாழ்வான பகுதிக்கு தள்ளப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகின்றது. மண் சரிவு பல வீடுகளையும் அப்பகுதியில் உள்ள கோவிலையும் சேதப்படுத்தியது. புதிதாக கட்டப்பட்ட இந்த கோவிலை எதிர்வரும் மார்ச் மாதம் திறப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. பேரழிவுக்கு பிறகு கோவிலுக்கு அருகில் பல்வேறு வண்ணங்களில் ஒரு கல் முதலில் காணப்பட்டதாக கூறப்படுகின்றது. அந்த இடத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒளி தென்படுவதாக தகவல் பரவியதால் பாறையை பார்க்க ஏராளமான மக்கள் வந்துள்ளனர். மேலும் அதை கட்டுப்படுத்த போலீசார் பாதுகாப்பை நிறுத்தியுள்ளனர். சுமார் 1 டன் எடையுள்ள இந்த பாறையை நேற்று மாலை ரத்தினக்கல் மற்றும் நகைகள் ஆணைய அதிகாரிகள் குழு ஆய்வு செய்தது. இது கொத்து வடிவில் உள்ள ஒரு சிறப்பு வகை பாறை எனவும் ரத்தின கல்லா என்பதை இன்னமும் உறுதிப்படுத்த முடியாமல் உள்ளது எனவும் ரத்தின கற்கள் மற்றும் நகைகள் ஆணையக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரத்தின கற்கள் மற்றும் நகைகள் ஆணையக அதிகாரிகள் சில நாட்களில் மீண்டும் அந்த இடத்தை ஆய்வு செய்ய உள்ளனர். மேலும் பாறை தொடர்பாக நிரந்தர முடிவு எட்டப்படும் வரை சிறப்பு பாதுகாப்பை பயன்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பருத்தித்துறை துறைமுகத்திற்கு முன் அமைந்துள்ள ராணுவ சிற்றுண்டி சாலையில் புகைத்தல் பொருட்கள் விற்பனையை தடை செய்வதென்றும் மாநகர சபையின் உரிய அனுமதிகள் பெறப்படவில்லை என்றால் அந்த சிற்றுண்டி சாலையை மூட வேண்டும் என்றும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இன்று தவிசாளர் வின்சென்ட் டி போல் டக்ளஸ் போல் தலைமையில் பருத்தித்துறை நகர சபையின் அமர்வின் போது குறித்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இதன்போது பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கனரக வாகனங்கள் பாடசாலை ஆரம்பிப்பதற்கு முன் காலை 6:45 மணி முதல் 8 மணி வரையும் முடிவடையும் நேரத்தில் காலை 12 மணி முதல் 2 மணி வரையும் பயணிக்க தடை விதிப்பதென்று தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. புதிய ஏசிபி இயந்திரம் ஒன்று கொள்வனவு செய்வது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் அனல் ரெஜி கொண்டுவரப்பட்ட தீர்மானம் அதன் தேவைப்பாடு தொடர்பாக அடுத்த கூட்டத்தில் ஆராயப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மரக்கறி சந்தை மீண்டும் நவீன சந்தை தொகுதிக்கு மாற்றப்படாமையினால் ஏற்கனவே குத்தகைக்கு வழங்கப்பட்டவருக்கு வழங்குவது என்றும் முனையில் அமைந்துள்ள சிறுவர் மகிழ்வகத்துக்கு வருகை தருவோருக்கு ரூபாய் 20 பண அறவீடு பரோட்சத்தமாக 3 மாதம் வரை அறவிடுவது என்றும் மகிழ்வகம் காலை 9 மணியிலிருந்து மாலை 9 மணி வரை திறப்பது என்றும் தீர்மானிக்கப்பட்டது. முனை வெளிச்ச வீடு திருத்தப்பட்டு பார்வையாளர்களிடமிருந்து கட்டணம் அறவிட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர். இடையூறாக நிறுத்தப்படும் தனியார் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் ஊர்திகளுக்கு உடனடியாக தண்டப்படமாக 2000 ரூபாய் அறவிட வேண்டும் என்றும் நகரசபை விதிகளை மீறி வியாபாரத்தில் ஈடுபடுவோருக்கும் மரக்கறி சந்தையில் இருந்து 500 மீட்டர் தூரத்திற்குள் மரக்கறி மற்றும் சந்தை பொருட்கள் விற்பனை செய்வோருக்கும் 2000 ரூபாய் தண்டம் அறவீடு செய்ய வேண்டும் என்றும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. கைப்பற்றப்பட்ட பொருட்களுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பது என்றும் நகரசபை எல்லைக்குள் பிறகும் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் சூட்டுவதனை ஊக்குவிப்பதென்றும் 2 பிரபல பாடசாலைகள் அருகில் அமைந்துள்ள நிலையில் ராணுவத்தின் சிற்றுண்டி சாலையில் புகைத்தல் விற்பனை செய்வதை தடை செய்வது என்றும் கூறப்பட்டுள்ளது. ராணுவம் நகரசபை சட்டங்களுக்கு உட்பட்டு உரிய அனுமதி பெறப்படாது இயங்குவதனால் அதற்கான உரிய அனுமதி பெறப்படவில்லை என்றால் அந்த ராணுவ சிற்றுண்டி சாலையை மூடுவது என்றும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இந்த ஆண்டுக்கான புதிய நிதிக்குழு, சுகாதார குழு, பெருகை குழு உட்பட பல குழுக்களும் தெரிவு செய்யப்பட்டன. இந்நிலையில் இன்றைய தினம் நடந்த அமர்வில் 15 உறுப்பினர்கள் உள்ள சபையில் 14 உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
தையட்டி விகாரையை விகாரைக்குரிய காணியில் கட்டித்தர நாம் தயார். ஆனால் சட்டமுரணாக கையகப்படுத்தியுள்ள மக்களின் பூர்வீக காணிகளை மக்களிடம் வழங்குங்கள் என அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் செயலாளர் நாயகம் அருள் ஜெயேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், தையட்டி விகாரையை நாம் எதிர்க்கவில்லை. ஆனால் அது அமைக்கப்பட்ட விடயம் குறித்து மக்கள் போராடுகின்றார்கள். இதே நேரம் கடந்த அரசுகள் போன்று அனுர அரசும் இனவாதத்தை தொடர்ந்து பேசாமல் அதை தடுக்க நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றி நடைமுறையாக்க வேண்டும். அத்துடன் நாட்டில் எந்தவித பயங்கரவாத அச்சுறுத்தலும் கிடையாது. அதனால் பயங்கரவாத தடை சட்டம் இனிமேலும் நாட்டுக்கு தேவையற்ற ஒன்றாக இருக்கின்றது. ஜனாதிபதி அனுர அரசு ஆட்சிக்கு வரும்போது கூறிய விடயங்களில் சில நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. தையட்டி திஸ்ஸ விகாரை, செம்மணி விவகாரம், பயங்கரவாத தடை சட்டம் போன்ற பிரச்சினைகளுக்கு விரைவான தீர்வை தருவோம் என்றார்கள். ஆனால் அவை அனைத்தும் தற்போது காணாமல் போய்விட்டது. இதேவேளை வடக்கில் யாழ்ப்பாணம் வந்து அச்சமின்றி பாதுகாப்பின்றி நடந்து செல்ல ஜனாதிபதியால் முடியுமாக இருந்தால் இன்னும் எதற்காக பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்றது? எதற்காக அதற்கு மாற்றீடான சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்று ஜனாதிபதியே வந்து பப்ளிக்காக பலாலி ரோட்டில் பலாலியில் நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னால் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆகவே பயங்கரவாத தடை சட்டத்துக்கு இன்னொரு தடை சட்டம் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி பொது சட்டங்களே போதுமானது. எங்களை பொறுத்தவரையில், இலங்கையை பொறுத்தவரையில் இனிமேல் பொது சட்டங்களே போதும். இன்று பயங்கரவாதம் செய்வதற்குரிய ஆக்கள் எதுவுமே இல்லை என்றே கருதக்கூடிய மாதிரி நாடு இப்போ முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு போகின்றது. ஆகவே பயங்கரவாத தடை சட்டம் என்பதே தேவையற்ற விடயம். அதுக்கு மாற்றாக இன்னொரு பயங்கரவாத சட்டத்தை கொண்டு அதை விட மோசமானதாக கொண்டு வருவது போல எங்கள் ஊடகங்கள் மூலமாக கருத்துக்கள் அறியக்கூடியதாக இருக்குது. ஆகவே அதெல்லாம் உண்மையிலேயே நல்ல நோக்கில் இந்த அரசாங்கத்தை நல்ல முறையில் கொண்டு வரணும்னு சொன்னால் பயங்கரவாதத்தை இல்லாமல் பண்ணுவதுதான் சிறந்தது என்று நாங்கள் கூறுகிறோம். முதலாவதாக. அடுத்ததாக இந்த திஸ்ஸ விகார சம்பந்தமாக நயினாதி விகாராதிபதி, விகாராதிபதி போன்றவர்கள் தங்கள் கருத்துக்களை மிக துணிவுடன் தெளிவாக கூறியுள்ளார்கள். சட்டவிரோதமாக திஸ்ஸ விகாரம் அமைக்கப்பட்டுள்ளது. அதற்குரிய காணி வேறையா இருக்குது. அது இருக்கக்கூடியதாக இதில் கட்டப்பட்டிருக்கு. அதுவும் அது கட்டப்பட்ட டைம் வந்து உண்மையிலேயே நல்லாட்சியின் போது தான் கட்டப்பட்டதா. ஆகவே நல்லாட்சியில் எங்களோட கூட்டமைப்பிலும் ஒரு பங்காளிகளாக இருந்தவை. அவையெல்லாம் எங்கே போனேன்னு தெரியல. உண்மையில் அது ஹை செக்யூரிட்டி ஜோனுக்கு இருந்தது. ஆனால் இப்படி ஒரு கட்டப்படுதுன்னு சொல்லி நல்லாட்சியில் இருந்த கூட்டமைப்புக்காரருக்கு கூட தெரியாமல் போச்சு. அவையில் தடுத்து நிறுத்தியிருக்கலாம். இல்லாட்டிக்கு அதுக்குரிய இடத்துல கட்ட சொல்லியிருக்கலாம். அது கூட அவர்கள் செய்ய இல்லை. ஆக கையெழுத்தினதான் ரணில் சொன்னதுக்கெல்லாம் கையெழுத்தினா வேண்டவே இல்லை. அதால் தான் இன்றைக்கு கனவே வெளியில் நிற்கிறோம். முக்கியமான வெளியில் நிற்கிறோம். ஆகவே அந்த திஸ்ஸ விகாரம் வந்து சரியான இடத்துல அமைத்து, அதாவது அந்த திஸ்ஸ விகாரைக்கு என்று உள்ள காணியில் அந்த கோயிலை திஸ்ஸ விகாரையை கட்டி அந்த மக்கள் அந்த இப்போ இருக்க புத்தர் மற்ற ஏரிய தெய்வங்களை நீங்கள் அந்த இடத்துல கட்டி அரசாங்கமோ அல்லது பௌத்தர்களோ எல்லாரும் சேர்ந்தோ கட்டி அதை செய்து அந்த மக்களுக்கு அந்த காணிகளை கையளிக்கணும் தான் நாங்கள் கருதுகிறோம். அப்படி இல்லாவிட்டால் தமிழர்களாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு பௌத்த கோயிலை அந்த உரிய இடத்துல கட்டி தந்து இந்த புத்த சிலைகளை அந்த இடத்துக்கு அதே இடத்துல கொண்டே வச்சுட்டு காணிக்காரருக்கு அந்த காணிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றுதான் எங்களோட நோக்கம். ஏனென்று சொன்னால் இது போன்று இனிமேல் தனியார் காணிலையோ அதாவது இனிமேல் எதிர்காலத்தில் பௌத்தம் சிங்களம் என்று சொல்லி எதேச்சையாக இப்படியான தனியார் காணிகளை இனிமேல் காலத்திலேயும் கட்டக்கூடாது. இதற்கு உரிய அதிகார சபைகள் கவனம் எடுத்து அதற்கு நடவடிக்கை உடனுக்குடன் எடுக்க வேணும் என்று சொல்லி தான் நாங்கள் என்று கூறிக்கொள்ளுகின்றேன். அத்துடன் இது மிக மிக விரைவாக நீங்கள் தீர்மானம் எடுத்து இதுக்குரிய அறிக்கையை நீங்கள் விடாட்டி இது சம்பந்தமாக தொடர் போராட்டம் நடக்கும் என்றதை குறிவைக்க விரும்புகின்றேன். திஸ்ஸ விகாரை உரிய இடத்துல போய் அமைய வேணும். அது நீங்களா அமைக்குங்கோ அல்லது தமிழ் மக்களே
உங்களோட நீங்கள் சொல்கிறபடி கட்டி தந்து இந்த புத்தரை கொண்டு அதே இடத்துல வச்சு அந்த புதுசாக கட்டுற இடத்துல வச்சு போட்டு இந்த புத்த விகாரம் இருக்கிற காணியை அப்படியே உரியவர்களுடன் கையளிக்க வேணும். அப்படி இல்லை என்று சொன்னால் குறிப்பிட்ட காலம் அதாவது எங்கட தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு இடையில் நல்ல ஒரு முடிவை செய்யாவிட்டால் தொடர் போராட்டம் நடக்கும் என்பதை உறுதியாக கூறி வருகிறேன். மலையக மக்களின் காணி உரிமைகள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ரெமி லம்பர்ட்டுடன் தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். மலையக சமூகத்தின் கௌரவம், பாதுகாப்பு, நீதி மற்றும் விட்டுக் கொடுக்க முடியாத அடித்தளமாக காணி உரிமைகள் அமைய வேண்டும் என்பதே இந்த கலந்துரையாடலின் முக்கிய நோக்கமாக இருந்ததாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். நிரந்தர வீட்டு வசதிகளை பெறுவதில் மலையக பெருந்தோட்ட மக்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான பாகுபாடுகள் குறித்தும் பிரான்ஸ் தூதுவரிடம் மனோ கணேசன் எடுத்துக் கூறியுள்ளார். இதன்போது அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பாதுகாப்பான நிலம் மற்றும் நிலையான மீள்குடியேற்றத்தை வழங்க வேண்டும். பதிலாக அவர்களை மீண்டும் மண்சரிவு அபாயம் உள்ள உயராபத்துள்ள பகுதிகளுக்கு வலுக்கட்டாயமாக அனுப்பும் செயல்பாடுகள் கவலை அளிக்கும் நடைமுறை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தலைமுறைகளாக கட்டமைப்பு ரீதியாக அநீதிகளை சுமந்து வரும் சமூகங்களுக்கு மீட்பு முயற்சிகள் என்பது வெறுமனை வீடுகளை கட்டியெழுப்புவது மட்டுமல்லாது அந்த மக்களின் இழந்த கௌரவம், பாதுகாப்பு மற்றும் நீண்டகால நீதியை மீட்டெடுப்பது என்பதை உறுதிப்படுத்துவதில் சர்வதேச பங்காளித்துவத்தின் முக்கியத்துவத்தை இந்த கலந்துரையாடல் மீண்டும் உறுதிப்படுத்தியதாக கூறப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னணி ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடாகிய பிரான்ஸ் மலையக தமிழ் சமூகத்தின் காணி வீட்டு உரிமைகள் இலங்கைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தால் வழங்கப்படும் ESP வரிச்சலுகைகளுக்கான நிபந்தனைகளாக முன்வைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருகோணமலை கடற்படையினரால் கையகப்படுத்தப்பட்ட சாண்டி பே கடற்கரையின் ஒரு பகுதியை விடுவிப்பதாக ஜனாதிபதி ஊடகங்கள் வாயிலாக கருத்து தெரிவிக்கப்பட்ட போதிலும் தமக்கு குறித்த கடற்கரையினை பயன்படுத்தி அனுமதி மறுக்கப்படுவதாக அப்பகுதி கடற்தொழிலாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். திருகோணமலை மனையாவளி கடற்தொழில் சங்கம் ஏற்பாடு செய்த செய்தியாளர் சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கையில் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். கடந்த 1990ஆம் ஆண்டு முதல் ஏற்பட்ட உள்நாட்டு யுத்தத்தின் போது தாம் இடம்பெயர்ந்ததாகவும் பின்னர் அங்கு மீள குடியேறிய நிலையில் இற்றை வரை தாம் அங்கு தொழில் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தனர். இடம்பெயர்ந்து மீளவும் குடியேறிய போது தமது காணிகள் இலங்கை கடற்படையினரால் கையகப்படுத்தப்பட்டதுடன் கடற்கரையில் வேலையொன்றும் அமைக்கப்பட்டு இற்றை வரை அப்பகுதியில் பிரவேசித்தல் தடை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். குறித்த கடற்கரையில் படகுகள் மட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருப்பதனால் அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் தமக்கு போதிய இடவசதி கிடைப்பதில்லை என தெரிவிப்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள். மேலும் அதிகமாக கடற்தொழில் மற்றும் சுற்றுலாத்துறை படகு சேவையில் ஈடுபடுவோருக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படும் போது தாம் புறக்கணிக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். திருகோணமலை மாவட்டத்தில் 103 அனுமதி பத்திரங்களே வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதிகப்படியான அனுமதி பத்திரங்கள் வெளி மாவட்டத்திற்கு வழங்கப்படுவதாகவும் அதில் 1% அனுமதி பத்திரங்கள் மாத்திரமே தமது பகுதிக்கு வழங்கப்படுவதாகவும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு தமது கோரிக்கைகளுக்கான முடிவினை விரைவில் பெற்றுத்தர வேண்டும் என்று அவர்கள் இதன் பொழுது வலியுறுத்தினர். மன்னாரில் இருந்து சக்கர நாற்காலியின் உதவியுடன் மாற்றாற்றல் கொண்ட இளைஞரான வவனியா சூடுவந்த குளம் பகுதியை சேர்ந்த மக்கின் முகமது அலி என்பவர் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை 8:45 மணியளவில் தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளார். நேற்றைய தினம் திங்கட்கிழமை மன்னார் வந்த குறித்த இளைஞன் தனது பயணம் தொடர்பான விளக்கத்தை மாவட்ட அரசாங்க அதிபருக்கு தெரியப்படுத்தினார். இந்த நிலையில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை 8:45 மணியளவில் மன்னார் பஜார் பகுதியில் உள்ள தந்தை செல்வாவின் சிலைக்கு முன்பாக இருந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்துள்ளார். இலங்கை நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை ஒட்டியும் சில கோரிக்கைகளை முன்வைத்து மாற்றாற்றல் கொண்ட இளைஞரான மக்கேன் முகமது அலி மன்னாரில் இருந்து சக்கர நாற்காலி ஊடாக இலங்கை முழுவதும் சுற்றுப்பயணம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார். வடமாகாண சக்கர நாற்காலி கிரிக்கெட் அணியின் தலைவரான மக்கேன் முகமது அலி தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் பல்வேறு செயல்பாடுகளிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் இலங்கை நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டே அவர் இதனை முன்னெடுத்திருக்கின்றார். பதிலீடுகளற்ற ஆசிரியர் இடமாற்றங்களால் முல்லைத்தீவு மாணவர்களின் கல்வி மிகவும் பாதிப்படைந்துள்ளதாக ஆளுங்கட்சி வன்னி பாராளுமன்ற உறுப்பினரும் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு உறுப்பினருமான திலகநாதன் குற்றம் சுமத்தியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஓட்டுசுட்டான் பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட 27 கிராம அலுவலர் பிரிவுகளிலும் இருந்து தெரிவு செய்யப்பட்ட பிரஜாசக்தி வறுமை ஒழிப்பின் சமூக அபிவிருத்தி குழு தலைவர்களுக்கான நியமனம் வழங்கும் நிகழ்வு நேற்று ஒட்டுசுட்டான் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார்.